ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். இன்றைக்கு முக்கியமான ஒரு தேவ பகுதியோடு கூட நான் உங்களை சந்திக்கிறேன். தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு 3 யோவான் இருக்கக்கூடிய அந்த நிருபத்திலே 3வது யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை நான் இந்த தியான வேளைக்காக தெரிவு செய்திருக்கிறேன். அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நான் வாசிக்கிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த நிருபத்திலே குறிப்பிட்டிருக்கிற இந்த வேத வசனத்தை நான் வாசித்திருக்கிறோம். இங்கே சொல்லப்படுகிற அவருடைய விருப்பம், அவருடைய ஆசை, அவருடைய ஏக்கம் எல்லாம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி அங்கே வேண்டுகிறேன் என்று அருமையான நிருபத்திலே ஒரு அருமையான வேத வார்த்தையை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம், அன்பு சகோதரி சகோதரியே, இந்த காலை வேளையிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நான் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறேன், நீங்களும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று யோவான் சொல்வது போல இந்த செய்தி ஊடாக உங்களையும் பார்த்து நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று அந்த அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்வது போல இந்த அருமையான காலை வேளையிலும் நான் உங்களை பார்த்து இந்த வார்த்தைகளை கொண்டு சொல்லுகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த யோவான் உடைய ஏக்கம், அவருடைய விருப்பம், அவருடைய எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது உன் ஆத்துமா எப்படி வாழ்ந்திருக்கிறது, அந்த ஆத்துமா எப்படி தேவனை துதித்து கொண்டிருக்கிறது, ஆத்துமா ஆண்டவரை நோக்கி எப்பொழுதும் தாகமாகவும் தவனமாகவும் இருக்கிறது என்று தாவீது குறிப்பிடுவதை நாம் வேதத்திலே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. தாவீது சொல்லுவார், மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்ற அந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே விதமாகத்தான் அங்கே யோவானாகிய சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்ற ஒரு அருமையான ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய இயக்கம், அவருடைய உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி. அருமையான வேளையிலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சுகமில்லாமல் வியாதியோடு கூட எல்லாவற்றிலும் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், உங்கள் ஆத்துமா தொய்ந்து போயிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையிலே ஏற்பட்ட விபரீதங்களினாலே ஒருவேளை நீங்கள் கலங்கி கண்ணீர் வடித்து இருக்கலாம், நீங்கள் முற்றிலும் சோர்வடைந்த நிலையிலே காணப்படலாம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே எல்லாமே முடிந்து விட்டதென்ற இயக்கம் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படலாம். இந்த அருமையான வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கட்டும் பிரியமானவர்களே. அருமையான இந்த வார்த்தை உங்களை ஒரு விசை உற்சாகப்படுத்தட்டும் பிரியமானவர்களே. இந்த அருமையான வார்த்தை கர்த்தருக்குள்ளே உங்களை இப்பொழுது திடப்படுத்தி கொள்ளட்டும் என்று ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருப்பீர்களானால், கர்த்தருக்கு பிரியமான மனிதராக நீங்கள் இருப்பீர்களானால், தேவன் நிச்சயமாக உங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமான சகோதரி சகோதரியே, நீங்கள் ஆராதிக்கிற, நான் ஆராதிக்கிற தேவன் என்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். பிரியமானவனே, இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிற்காக தன் ஜீவனையை கொடுத்தவராக இருக்கிறார். நம்ம ஒவ்வொருடைய வாழ்வுக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்த ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக மெய்யாகவே அவர் மரித்தார். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி
அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த தேவனாக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எங்கள் ஆத்துமா வாழுகிறதுக்கு தேவன் நித்தியத்திலே ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் ஒருவேளை துக்கத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்கள் ஆத்துமா வாழ்வது போல இந்த உலகத்திலே யோவான் சொல்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்றும் தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆரோக்கியத்தையும் கொடுத்து நடத்துவதற்கு அவர் வல்லமுள்ள தேவன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்கள், நித்தியத்திலே பரலோகத்திலே என்றென்றைக்கும் நாம் சந்தோஷமாக இருக்க, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஆண்டவருடைய சமூகம் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது பெரியமானோடே. ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்டு உற்சாகப்படுங்கள். இந்த ஆத்துமாவிலே நாம் வாழ்ந்திருக்கும் பொழுது இந்த உலகத்திலே ஒருவேளை துன்பங்களையும் பாடுகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். இந்த உலகத்திலே முதல் நிச்சயமான ஒரு வாழ்வு, நான் பாவம் மன்னிக்கப்பட்டு நிச்சயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை பாடுகள், தொல்லைகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள், வியாதிகள், ஏன் பயம், மரண பயம் நம்மை ஒருவேளை வாட்டலாம். நம்முடைய தேவனாகிய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு நிச்சயமாக பக்கபலமாக துணையாக இருந்து எல்லாவற்றிலும் நாம் தாண்டி சுகமாக பலமாக இருப்பதற்கு அவர் கிருபை கொடுப்பார். அவர் இரக்கம் பாராட்டுவார். நம்முடைய தேவன் நிச்சயமாக இரக்கம் பாராட்டுவார். நம்பிக்கையிலே சோர்ந்து போகாமல் கர்த்தருக்குள்ளே நம்மை திடப்படுத்திக் கொள்வோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த யோவானுடைய வாழ்த்துதல் எவ்வளவு ஆச்சரியமாயிருக்கிறது. அவர் இந்த உலகத்திலே இருக்கிற பொழுதுதான் இந்த நிருபத்தை அங்கே எழுதுகின்ற பொழுது இந்த நிருபத்திலே எழுதப்பட்ட அந்த அருமையான ஒரு வார்த்தை என்னவென்றால், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலும் நான் உங்களை பார்த்தும் நீங்கள் சுகமாய் இருக்கும்படி வேண்டுதல் செய்கிறேன். எல்லாவற்றிலும் நீங்கள் ஆறுதலாகவும் சமாதானமும் சந்தோஷமும் சௌக்கியமும் பாக்கியமும் நன்மையும் உடையவர்களாக வாழ்ந்திருக்கும்படிக்கு இந்த காலை வேளையிலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைப்பாராக. உங்கள் நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவாராக. உங்கள் போராட்டங்களில் இருந்து ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை தருவார். உங்களுக்கு சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார், மகிழ்ச்சியை தருவார். உங்களுக்கு பூரிப்பையும் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் தேவன் நிச்சயமாக தருவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நம்முடைய தேவனை பின்பற்றுவோம். பாடுகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம். அவை எல்லாவற்றிலும் இந்த நம்மை காப்பாற்றுவதற்கு, விடுவிப்பதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு கூட நான் உங்களுக்காக ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுவது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து மக்களும், அனைத்து சகோதர சகோதரர்களும் யாராயிருந்தாலும் அவங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படிக்கு ஆண்டவரே நான் மன்றாடுகிறேன், வேண்டுதல் செய்கிறேன். சுகம், பலன், ஆரோக்கியத்தை கற்றிடுங்க. அவருடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அற்புதமாய் சந்திங்க. இந்த செய்தியை கேட்டு முடிக்கும் பொழுது அவருடைய இருதயம் அமைதி உண்டாகட்டும், ஒரு சமாதானம் உண்டாகட்டும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும், ஒரு நிம்மதி உண்டாகட்டும், ஒரு ஆறுதல் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் சுகந்தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. Amen.